Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு எங்க வீட்டு கனகா தான் பாக்குறீங்க. எங்க கனகா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. டெய்லி நான் கேட்பேன், கீரைக்கடையல் பண்ணேமான்னு. நான் அதான் சொன்னேன், எனக்கு ஒரு நாள் கீரைக்கடையல் செஞ்சு காமி அப்படின்னு. இன்னைக்கு கனகா தான் கீரைக்கடையல் செய்ய போறாங்க. என்ன கனகா செய்யலாமா? இந்த கீரைக்கடையலுக்கு தேவையான பொருள்னா எந்த கீரையிலையும் செய்யலாமா கனகா? எல்லா கீரைக்குமே இதே மாதிரியே போடலாம். அரைக்கீரை, சிறுகீரை எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ இந்த கீரை கடையலுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கனக்கா? இப்போ எதை போட்டு வேக வைக்கணும் பாருங்க. பருப்பு இல்லாமல் கீரை வேக வைக்க போகிறோம். நம்ம பருப்பு வேணுன்றவங்க பருப்பும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம பருப்பு இல்லாமல் இன்னைக்கு கீரை கடைய போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு தோலோட தட்டி வச்சிருக்கோம். வத்தல் 2 வச்சிருக்கோம். கொஞ்சம் கடுகு வச்சிருக்கோம். இதுவும் வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அதை வந்து பொடியா நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து இப்ப கீரையோட நம்ம போட்டு வேக வைக்க போறோம். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், இவ்வளவு பூண்டு நிறைய வேணுன்றவங்க போட்டுக்கலாம், கொஞ்சமா வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இது வந்து எங்க மாடியில இருந்த பொன்னாங்கண்ணி கீரை இவ்வளவுதான் இருக்கு. நீங்க நிறைய இருந்தாலும் நிறைய போட்டு செஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும் கணக்கா? சட்டியில தண்ணி சுட வச்சிருக்கோம். அதிகமா வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சுட வச்சிருக்கோம். அதுல வந்து கீரை போடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட்ல. இதுல மஞ்சள் பொடி போடணுமா கனகா? மஞ்சள் பொடி வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணுன்றவங்க கலர் மாறி போகும். அதனால இதுனா பச்சையாவே இருக்கும், பச்சை கலராகவே இருக்கும். அதனால பச்சை மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி. கனகா சூப்பரா சமைக்கும். சூப்பரா சொல்றச்சியே எனக்கு ஒவ்வொரு தடவையும் இதை எடுத்து உங்களுக்குலாம் காமிக்கணும்னு ஆசை. இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. இது அப்படி மூடி வேக வைக்கணுமா இல்ல மூடி வச்சுக்கலாம், திறந்து வச்சுக்கலாம். நிறைய வேக வைக்கிறவங்க அப்படியே திறந்து கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமா வச்சனால கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியும். அதனால நம்ம மூடி வச்சிடலாம். சரி. இப்போ வெந்துருச்சா கனகா? நடுவில் கிளறி விட்டுக்கணும். அப்படியே விட்டுறாம நீங்க நல்லா பச்சையா வேணும்னா திறந்தே வேக வச்சுக்கணும் இல்லையா? கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். இது ரொம்ப நேரம் வெந்துருச்சு, அதனால கொஞ்சம் கலரை மாறிச்சு. மூடி வேற வச்சிருந்தோம் நம்ம. மூடி போட வேண்டாம். மூடி போடாம இப்ப இதை மசிச்சுக்கணுமா? ஆமா, இதை அமர்த்திக்கலாம். போடணுமா? ஆமா, நம்ம புளியை பத்தி சொல்ல மறந்துட்டோம். இது கொஞ்சமான கீரைனால ஒரு 4 பல்லு எடுத்து வச்சிருக்கோம். நிறைய கீரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா போடுறேன். இதுக்கு கீரை போட்டிங்கன்னா நல்லா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த முதல்ல போட்டோம்னா கீரை கலர் மாதிரி போகும். முதல்ல போட வேண்டாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், மறந்துட்டேன் நான். அதுவும் இல்லாம நீங்க மறக்காம போட்டுக்கோங்க. இறக்கி வச்சு போட்டீங்கன்னா சூடுலே வெந்துடும் அது. இப்போ இதை மசிச்சு விட்டுக்கணுமா? இந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிடலாம். கரண்டி தரவா இரு. அப்புறம் இந்த சட்டிலேயே கடைய போகிறோம். அதனால நம்ம இதில் வச்சுக்கலாம். தண்ணியோட கடைஞ்ச மேலெல்லாம் தெரிக்கும், கடையும் வராது, மேலேயும் தெரிக்கும். அதனால நம்ம இப்படி சட்டி, பெரிய சட்டி வச்சுருக்கோங்க, பெரிய சட்டியில் போட்டு கடைங்க. நம்ம சின்ன சட்டி வச்சுருக்கிறதுனால சின்ன சட்டியில் போட்டு கடைகிறோம். மண் சட்டியில கூட கல்லுகள்லாம் பறிச்சிருக்கோம் இல்லையா கீரை கடையறதுக்குன்னு, அந்த சட்டிலேயே அப்படி வேக வச்சு பண்ணலாம்ல? ஆமாம். நல்லா மாவா கடைஞ்சிடணும். ஆமாம், நல்லா நைஸாக கடைஞ்சி தாளிக்க போகிறோம். நல்லா கடைஞ்சாச்சுல? போதுமா இவ்வளோ? இல்லை நல்ல நைஸாக கடையணுமா? நைஸாக கடைய முடியும்னா கடைங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு போதும் நமக்கு. கட்டி வேஸ்ட். அது அந்த நம்ம கடையிற சட்டினா கல் இருக்கும், நல்லா நைஸாகிடும்.
வந்துடும். பருப்பு சட்டி வச்சுருக்கோங்க, பருப்பு சட்டியில் போட்டு கடைங்க. அதில் நைஸாக வந்துடும். இதில் வர வந்த அளவுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவுமே நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போதும் நம்ம தாளிக்க போகலாம். எண்ணெயில் தான் தாளிக்கணுமா இல்லை நெய்? நெய்யெல்லாம் வேண்டாம், எண்ணெயே போதும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு அடுப்பு கொஞ்சம் கூட வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, 2 வத்தல் போடுறோம். இது கூடவே இந்த தோலோட பூண்டு அதையும் போட்டுடுறோம். நான் பிடிச்சிக்குவேன். பருப்பு போடுறதா இருந்தால் கீரை வேகரிச்சே பருப்பையும் போட்டுருணும். பருப்பு, கீரை, என்ன பருப்பு போடணும்? துவரம் பருப்பு. துவரம் பருப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி நல்லா கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுல, நல்லா கலர் மாறணும் வெங்காயம். அந்த மிளகாயோட காரம் போதும். இது எடுக்கிறியடா? எடுத்துக்கோங்க. இதில் கொட்டிக்கலாமா? வச்சு இப்போ இந்த வடிகட்டி வச்சு அந்த தண்ணி அதையும் ஊற்றிக்கணும். ஆமாம், உப்பு கொடுங்க. ஆமாம், உப்பே போடல. எவ்வளோ கூட? இவ்வளோ கூடவா? கொஞ்சமாக. சூப்பராக இருக்கு. இது சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம்ல? சப்பாத்தி நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இது சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடுவாங்க. இப்போ கீரைக்கடையல், கனகா வச்ச கீரைக்கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கனகா செஞ்ச கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. வாசம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. கனகா செஞ்ச கீரை கடையில் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் கனகா, எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக வந்து கீரை கடையில் செஞ்சு காமிச்சதுக்கு, உன்னோட வேலையில் பிஸி ஷெட்யூலில் செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிம்மா.